சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனசு எப்படி பழக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றாங்க, தியானம் பண்றது, பழகணும். புலன்கள் வந்து நம்மள அந்த சென்சஸ் நம்மள டிரைவ் பண்ணி போயிடுது. நம்ம அதுல வந்து தெரியாமயே போயிடுறோம். பேஷன் வந்து அறிவை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ மனம் அப்படின்னு நமக்கு எப்போ வருதோ, அப்போ வந்து நமக்கு ஒரு கம்பேஷன் இருக்கணும். கம்பேஷன் ஃபர்ஸ்ட் நம்மள பத்தி இருக்கணும். நம்மள பத்தி நம்ம தப்பா ஜட்ஜ் பண்றது, நம்மள பத்தி நம்ம கில்ட் ஆஃப் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மேல ஃபர்ஸ்ட் கம்பேஷன் இன்க்ளூட்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதுல வர்றோம். அப்புறம் தான் மத்தவங்க மேல கம்பேஷன் இருக்க முடியும். கம்பேஷன் திருமந்திரத்துல கூட சொல்றாங்க, கம்பேஷன் இஸ் காட் அப்படிங்கிற. என்னைக்கு வந்து நீ கடவுள் கிட்ட ஒரு அன்பு செலுத்தி ஒரு கம்பேஷனட்டா இருக்கும்போது, கடவுள் நானும் வேற இல்ல அப்படின்னு வித்தியாசம் இல்லாம பார்க்கிறையோ, அப்போ வந்து கடவுளே இறங்கி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அன்புடைமை அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல வந்து திருமூலர் சொல்றாரு. திருமந்திரத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம எனக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? ஸோ அந்த அறிவு ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா, நம்ம மனம் அந்த இடத்துல நம்ம ஃபங்ஷன் ஆகல. நம்ம தப்பான விஷயங்கள செய்யும்போது நம்ம புலன்களால கட்டுண்டு புலன்கள் வந்து அந்த சென்சஸ் நம்மள டிரைவ் பண்ணி போயிடுது. நம்ம அதுல வந்து தெரியாமயே போயிடுறோம். அந்த இடத்துல நமக்கு அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம கான்ஷியஸ்னஸ மாஸ்டர் பண்ணும். அப்பதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி, நம்ம எங்க நிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு நமக்கு இருந்து தெரிஞ்சுட்டே நம்ம கொடுமை செய்தால் வந்து மனசுல இரக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அறிவு இருக்கான்னு கேட்கறது வேற. ஆனா, வேணுன்னே கொடுமை பண்றாங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து இவனுக்கு கொஞ்சம் இரக்கமாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா? அது ஒரு 6வது புலன் மூலம் தோன்றும். அது இரக்கம் என்பது அறிவை விட அதிகமானது. அந்த இரக்கம் கம்பேஷன் வந்து அறிவை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு அது வந்து உணர்வு வயப்பட்டது. ஸோ இரக்கம் நீங்க நினைச்சு பாருங்க. இரக்க குணத்தோடு இருக்கும்போது ஈவன் பெட் அனிமல்ஸ் ஆகட்டும், மத்த மனிதர்கள் கூட நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம கூட யோசிப்பாங்க. இல்ல அப்படின்னாக்கா நம்ம நம்ம பாருங்க ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணா நம்மகிட்ட யாராவது வருவாங்களா? ஒரு குழந்தை கூட வர்றதுக்கு யோசிக்கும். நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அத பொறுத்தா நம்ம வந்து எல்லாரும் மத்தவங்க நம்மளோட கனெக்ட் ஆகும். ஸோ என்ன சொல்றேன், அறிவு வந்து வேணும். சிந்தித்து செயல்படுறதுக்கு அறிவு வேணும். பட் அதையும் தாண்டி ஒரு மனதுடைய அ இயல்பான நோக்கம் என்னன்னா, ஒரு இரக்க குணம் இருக்கணும். இரக்க குணம் அவங்கள வந்து அவங்க அந்த லெவல் இருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கணும். அவங்கள தப்பு சொல்றதுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த லெவல் இருக்காங்க, பரவால்ல அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ், ஒரு கம்பேஷன் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அ ம அதே மாரி மனதை கட்டுப்படுத்த வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னா, நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாத விஷயம். எப்ப நம்ம கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம் அதுதான் கல்வி. என்ன கல்வி? ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ். ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது மனதை பழக்கப்படுத்தணும். அங்கதான் சொல்றாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அதாவது நம்ம எப்படி டிராயிங் போட முடியும்? உடனே டிராயிங் எல்லாம் போட முடியாது. ஒரு பழகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிராயிங் தப்பு தப்பா போடுவோம். ஃபர்ஸ்ட் லைன் வராது. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி செந்தமிழ் நம்ம பேசுறது கூட ஒரு செந்தமிழ்ல பேசணும் அப்படின்னாக்கா, அது கூட நமக்கு ஒரு என்ன சொல்றது? ஃப்ளோ வரணும். ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வரணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஓவியம் வரையிறது வந்து கைப்பழக்கம். தமிழ் வந்து நாப்பழக்கம், நாவன்மை. எவ்வளவு அழகா நம்ம அந்த வேர்ட்ஸ ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வைத்ததொரு கல்வி மனப்பாடம். நம்ம படிக்கணும் அப்படின்னா மனனம் செய்யணும். எல்லாத்தையும் மனனம் செய்யறதுக்காக சொல்லல. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு மனப்பழக்கம். நம்ம புரிஞ்சுக்கிறது கூட ஒரு மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிக்க படிக்க நமக்கு நெறைய விஷயங்கள் புரிய வரும். சரி, ஒரு புக் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா, உடனே அத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் அத 2, 3 தடவ படிக்கும்போது வேற வேற ஆங்கிள்ல நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து அது ரொம்ப பாடம் கூட ஆகட்டும், பாடமாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு புத்தகமாகட்டும், அத படிக்கணும் அப்படின்னாக்கா, அத கூட நம்ம ஒரு மனப்பழக்கமா டெய்லி ஒரு புக் படிக்கணும். ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு பேஜ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆட் ஆகும். பிகினிங்ல வந்து கம்மியா படிப்போம். 2 பேஜ், 3 பேஜ். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நெறைய பக்கங்கள் படிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு விதமான அறிவு நமக்கு. நம்மனால தான் படிக்க முடியும். நம்மனால தான் புரிஞ்சுக்க முடியும். அத வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பயன்படுத்த முடியும். அதனால தான் அது அவ்வளோ அழகா ஔவையார் சொல்லியிருக்காரு.
அந்த மனப்பழக்கம் இல்லாவிட்டால் வந்து நமக்கு கற்க முடியாது. இன்னொன்னு மனசு எப்படி பழக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டில சொல்றாங்க, தியானம் பண்றது, பழகணும். ஸோ நான் பிகினிங்ல உங்களுக்கே தெரியும், நெறைய பேர் இங்க இருக்கவங்களுக்கு தெரியும். பிகினிங்ல வந்து தியானம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். நீங்க உட்கார்ந்து, உட்கார்ந்து பழகி இந்த தாட்லெஸ் நெறைய தாட்ஸ் வரும். அப்புறம் உட்கார முடியாது. நம்ம எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு பயிற்சி பண்ண நமக்கு உட்கார்றது அந்த உட்கார்ந்து அந்த கண்ண மூடி அந்த மூச்ச கவனிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு பழக்கமாயிடும். உட்காரணுமா டக்குன்னு உட்கார்ந்து நம்மளால கைய கோத்துட்டு காலுக்கு அப்படியே நம்ம வந்து தாட்லெஸ் ஸ்டேஜ்க்கு இம்மீடியட்டா போக முடியும். அதே மாரி புக் ரீடிங். சுவாத்தியாயம் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதையும் பழகணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்னது மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றது. நம்ம செய்யக்கூடிய வேலையில வந்து முழு கவனத்த செலுத்தும்போது, நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும்.